கேள்வி கேட்கறது தப்பா? கேள்வி கேட்கறதுல தான் பதிலே இருக்கு. ஒரு கேள்வி எவ்வளோ தரமா இருக்கோ அந்த அளவுக்கு பதிலும் தரமா இருக்கும். நான் ஏன் இப்படி இருக்கேன்? நீ இருக்கிற அதனால அப்படி இருக்கிற. இப்போ யோசிச்சு சிந்திச்சு ஆழமா அந்த கேள்வி கேட்டு பாருங்க. நான் ஏன் இப்படி இருக்கேன்னா, இந்த நிலவரம், இந்த சூழ்நிலை, இந்த திறமை, இந்த வருமானம், இந்த பேரு, இந்த புகழ், இந்த மரியாதை, இதெல்லாம் இவ்வளோதான் கிடைக்குதுன்னு நான் நினைக்கிறதா இருந்தா, ஏன் நான் இப்படி இருக்கிறேன்னு கேட்குற கேள்விக்கு சரியான பதில் வரும். பதில் என்னவா இருக்கும்? நான் இன்னும் நிறைய விஷயங்கள் செய்ய வேண்டியிருக்கு, கற்றுக்க வேண்டியிருக்கு, படிக்க வேண்டியது இருக்கு, யோசிக்க வேண்டியது இருக்கு, நட்பு வட்டாரத்தங்க வளர்த்த வேண்டியது இருக்கு, நான் தேடுதல் நிறைய பண்ணணும். அப்போ எங்கிட்ட தான் குறை இருக்கு என்கின்றது தான் பதிலாக இருக்கணும். கேள்வியினுடைய தரம் பதிலினுடைய வரம். கேள்வி தரமா இருந்தா பதில் வரமா இருக்கும். அது புரிஞ்சுக்கணும். புரியாம ஏன் நான் இப்படி இருக்கேன்னு கேட்டுட்டு அது நம்ம ஜாதகத்தில் அப்படிதான் எழுதி இருக்கு, அதனால வாழ்க்கை இப்படிதான் இருக்கும்னு நினைச்சா ஒரு காலம் நம்ம அடுத்த படியை நோக்கி போகவே முடியாது. கடைசி வரைக்கும் ஏன் இப்படி உங்க வாழ்க்கை இருக்குன்னு நாமளா கேட்டுக்கிடணும். இல்லை இன்னொருத்தர் 4 பேர் கேட்கும்போது கூட சிரிச்சு கேட்பாங்க, நாம மனசுல குமுறி அழுதுகிட்டே இருக்கலாம். கேள்வி தரமா இருக்கணும். கண்டிப்பா கேள்வி கேளுங்க. மாத்துறதுக்கான கேள்வி, வளர்ச்சிக்கான கேள்வி, நம்முடைய சந்தோஷத்துக்கான கேள்வி, நம்மளுடைய குறைகளுக்கான கேள்வி. கேள்வி நமக்குள்ளதா இருக்கணும். கேள்வி என்ன அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகணும். கேள்வி அழகுதானே.